வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்பவே ருசியான சட்னி ரெசிபி பார்க்க போறோம். வழக்கமா நம்ம தேங்காய் சட்னி, கடலை சட்னின்னு பலவிதமா செய்வோம். ஆனா இன்னைக்கு தேங்காய் பாலிலேயே ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, அப்பம்னு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. முதல்ல இந்த அருமையான தேங்காய் பால் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சட்னி அரைக்க 1 கப் தேங்காய் பால், சுவைக்கேற்ப உப்பு, 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு கொத்தமல்லி, 4 பற்கள் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்து தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 சிட்டிகை பெருங்காயம், சிறிதளவு கறிவேப்பிலை, 3 வரமிளகாய். சரிப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நாம சட்னிக்கு எடுத்து வச்ச தேங்காய் பால் தவிர மத்த எல்லா பொருட்களையும், அதாவது பொட்டுக்கடலை, இஞ்சி, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரக தூள், உப்பு எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் அரைச்ச பிறகு இது கூட 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுக்கணும். சட்னி நல்லா அரைப்படணுங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணீர் பதத்துல இருக்கணும். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இந்த நேரத்துல உப்பு, காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாய அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து வதக்குங்க. கடைசியாக 1 சிட்டிகை பெருங்காயத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இந்த தாளிப்பை நாம அரைச்சு வச்ச சட்னி மேல கொட்டிடுங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சுவையான வித்தியாசமான தேங்காய் பால் சட்னி இப்ப ரெடி. இந்த தேங்காய் பால் சட்னியை சூடான இட்லி, சாஃப்டான தோசை அல்லது ஆப்பத்தோட சேர்த்து பரிமாறி பாருங்க. காம்போ அட்டகாசமா இருக்கும். இதோட சுவை கண்டிப்பா உங்க வீட்டில இருக்க எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபி